வணக்கம். இன்னைக்கு மிகுந்த எதிர்பார்ப்போடு வந்திருக்கிற படம் வந்து டிசி. தேவதாஸ் அண்ட் சந்திரா. லோகேஷ் கனகராஜ் வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து ஹீரோ நடிச்சிருக்காங்க. இது முன்னாடி பார்த்தீங்கன்னா 6 படத்த டைரக்ட் பண்ணியிருக்காரு. 6 படமே இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எல்லாமே பாக்ஸ் ஆஃபீஸ் ஹிட். ஃபெயிலியர்ங்கிறது அவருடைய ஹிஸ்ட்ரியிலே இல்லைன்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட இந்த ஃபெயிலியர்ங்கிற வார்த்தைக்கும் இங்கே இடம் இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ டிசி படம். ஏன்னா இன்னைக்கு என்ன தேவைங்கிறத அந்த ஜென்ஸி கிட்டக்கு ஏற்றது மாதிரி ஒரு படம் பண்ணியிருக்காரு. ஸோ தியேட்டரில் பார்த்தோம்னா பூரா பொண்ணுங்களாம் எல்லாம் 20 வயசு 20 பொண்ணுங்க பசங்க தான் எல்லா பேரும். ரொம்ப ரசித்து நான் பார்த்ததை பார்க்க முடிஞ்சு எனக்கு. ஏன்னா ஒரு படம் வந்து தியேட்டரில் போய் பார்த்தா தான் ஸோ ஆடியன்ஸோட பார்க்கும்போது தான் அதனுடைய படத்தினுடைய குவாலிட்டி எங்கே நம்ம சிரிக்க முடியும், ரசிக்க முடியும், விசிலடிக்க முடியும் நம்ம வந்து நிறைய படங்களை உணர்ந்திருக்கேன். அதில் முக்கியமாக இன்றைக்கி வந்து ஸோ டிசி படத்தில் பார்க்க முடிஞ்சது. இப்போது நான் வந்து இந்த டிசி படத்தோட ஒன்லைன்குள்ளே போகலான்னு நினைக்கிறேன். தலைவாசல் விஜய், ஸோ அந்த கேங்கில் இருக்கிற ஹீரோ லோகேஷ் கனகராஜ், ஸோ அவரோட இருக்கிற ஒரு 4 ஃப்ரெண்ட்ஸ். ஒரு கட்டத்துக்கு மேலே பார்த்தோம்னா போலீஸ் வந்து ஜீப்பில் வந்து துப்பாக்கியில் ஏந்திட்டு ஸோ இடத்த கிராஸ் பண்ணும்போது இதை தெரிஞ்சுக்கிட்ட லோகேஷ் கேங் வந்து நேராக முகமுடி போட்டு வந்து அந்த போலீஸ் வேணா ஸோ வெடிகுண்டு வெடித்து வச்சுட்டு அந்த துப்பாக்கியில் பூரா கடத்திட்டு போயிடுறாங்க. அப்படியே கட் பண்ணிங்க அப்படின்னா ஒரு ஃபேமிலி வந்து தன் குழந்தைய படிக்க வைக்கணுங்கிறதுக்காக இருக்கிற சொத்தெல்லாம் விற்றுட்டு ஒரு 7 லட்சம் ரூபா பணத்தை மடியில் கட்டிட்டு அந்த இடத்த கிராஸ் பண்ணும்போது அங்கே ஒரு காவல்துறை அந்த ஆஃபீஸர் வந்து அவரை மடக்கி பண்ணி இதில் என்ன வச்சுருக்கும் போது நான் பணம் வச்சுருக்கேன் 7 லட்சம் ரூபா, ஸோ குழந்தை படிப்புக்கு எடுத்துகிட்டு போகிறேங்கும் போது அவருக்கு மைண்டு பாருங்கள், ஒரு காவல்துறை ஆஃபீஸருக்கு அந்த பணத்தை அவர் அடிச்சுட்டு அவனை வந்து மர்டர் பண்ணி தூக்கி போட்டுறாங்க. இதை பார்த்துட்டு அவங்க மனைவியும் அந்த குழந்தையும் கதறாங்க, அவங்க அப்பா கதறாரு. வேறு ஒன்றுமே பண்ண முடியல, போலீஸே பண்ணால் என்ன பண்ணுன்னு சொல்லி ஹீரோ லோகேஷ் கனகராஜ்கிட்ட வந்து இந்த மாதிரி நடந்த விஷயத்த சொல்கிறாங்க. அங்கே ரொம்ப ரொம்ப எமோஷனலான வந்து அந்த ஹீரோ லோகேஷ் என்ன பண்ணார் போலீஸை அப்படின்னு அடுத்த சீன் கட் பண்ணோம்னா அந்த போலீஸை போட்டு தள்ளிடுறார். இதுக்கு மேலே போலீஸுக்கும் லோகேஷுக்கும் பயங்கர மோதல் உருவாது. இது அப்படியே ஃபுல்லாக ஸ்க்ரீன் பிளே திருச்சி விட்ருக்காங்க படம் ஃபுல்லாகவே. கடைசியில் போலீஸ் ஜெயிச்சதா ஹீரோ ஜெயிச்சாங்களா, இதான் கதை. ஸோ இது ஒன்லைனாக எடுத்துங்க. நீங்கள் குறிப்பாக சொல்லணும்னா லோகேஷ் கனகராஜ் த ஃபஸ்ட்டு படம் ஆக்சுவலாக சொல்ல போனால் எனக்கு வந்து ஒரு நல்ல கதையை, ஏன்னா அவர் வந்து டைரக்டாக நிறைய ஜெயிச்சிட்டார், எல்லா ஸ்டாரையும் வச்சு சூப்பர் டூப்பர் கொடுத்துட்டார். இந்த படத்தை ஹிட் பண்ணணும், பட் அவருக்கு ஏற்ற ஒரு கதையை உருவாக்கியிருக்கார். கண்டிப்பாக அருண் மாதேசனுடைய ஸ்கிரிப்ட் டைரக்ஷன் தான், பட் இதுக்குள்ளே லோகேஷோட இன்புட் நிறையா இருக்கிறதா நான் நினைக்கிறேன். ஏன்னா ஸ்கிரிப்ட் அந்த மாதிரி ஒரு ஃப்ரேம் கூட வந்து லோகேஷ் கனகராஜ் வரும்போதெல்லாம் பார்த்தோம்னா தியேட்டரில் வந்து கிளாப்ஸ் தான் பறக்குது உங்களுக்கு கதை. பட் இதுக்கு மேலே நீங்கள் வந்து அவருடைய பெர்ஃபார்மன்ஸ், இந்த ரியாக்ஷன் அப்படின்லாம் நீங்கள் எடுத்துனா பார்க்க தேவையில்லைன்னு நினைக்கிறேன். இதை படம் பூரா வர்றாரு, ஒவ்வொரு ஸ்லோ மோஷன்லையும் அந்த டேன் பண்ணுறது, திரும்புறது, வர்றது போலாம் தியேட்டரில் அலப்பறை தாங்க முடியல. யங்ஸ்டர்ஸ் ஒரே விசில் தான். குறிப்பாக அருண் மாதேஸ்வரன் அவர் 2 வாடாப்பட ஃப்ரெண்ட்ஸ்னு வச்சுங்களேன். பட் இருந்தாலும் லோகேஷ்காவே எழுதப்பட்ட ஒரு கதை, ஒரு வயலன்ஸ், ஒரு லவ் ஸ்டோரி. அந்த முடியெல்லாம் பார்த்தீங்கன்னா சுருள் முடியை வந்து மாற்றி தம்மு பிடிக்கிற ஒரு ஸ்டைலு, அவர் நடக்கிற ஒரு ஸ்டைலு, அப்படியே வர்ற ஒவ்வொரு ஃப்ரேமே லோகேஷ் கனகராஜுக்காக அருண் மாதேஸ்வரன் செதுக்கியிருக்கார் அப்படிங்கிறது தான் படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரிய வருது. அது ஒரு புறம். அவர் கூட நடித்த ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 4 பேர் பண்ணிருக்கா பாருங்க. 4 பேருமே யாருங்க அவங்க அப்படின்னு கேட்குது. அவ்வளோ பிரமாதம் பண்ணியிருக்காங்க. அதுலேயும் இந்த காவல்துறை அதிகாரியாக ஒருத்தர் ஒரு படம் பூரா பாருங்க, தெறிக்க விட்டுருக்காருங்க. கிட்டத்தட்ட நம்ம பார்க்காத முகங்கள் நிறையா இருக்குது படத்தில். லோகேஷ் கனகராஜை தவிர்த்து மற்றவங்களாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எல்லாமே வந்து இது புதுசு மாதிரி தெரியுது. பட் அது 2 ஹீரோயினை மட்டும் விட்டுருங்க. அவ்வளோ பேரும் படத்தில் ஒவ்வொரு கேரக்டரும் பேசப்படுது, ஒவ்வொருத்தருக்குமே கிளாப் சொல்லுது, ஒவ்வொரு சீன்லேயும் கிளாப் சொல்லுது. அது கடைசியில் லோகேஷ் கனகராஜை காப்பாற்ற போகிற சீனில் அந்த மொட்டத்தில் ஒருத்தர் வந்து பண்ணுவாங்க பாருங்க ஒரு சீன், தியேட்டர்லாம் அதிருதுங்க. அப்படி ஒவ்வொரு பார்த்து செலக்ட் பண்ணிருக்காங்கன்னு தோணுது. குறிப்பாக நம்ம எடுத்துட்டோம்னா அந்த லோகேஷ் கனகராஜ் வந்து ரொம்ப டிப்ரெஷனில் ஒரு ட்ராக் ஒரு மாதிரி போகும்போது பார்த்தா ஒரு கிளப்பில் வந்து தங்குறது மாதிரி வரும்போது அங்கே ஒரு ஹீரோயின் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க, நம்ம லப்பர் பந்து ஹீரோயின் சஞ்சனாவை. ஸோ அவ்வளோ அழகா. பட் அந்த கேரக்டர் வந்து உண்மையிலே தில்லுவேனா தம் அடிக்கிற சீன்லாம் அசால்ட்டாக பிடிப்பாங்க. தம் அடிப்பாங்களான்னு கேட்டுறாதீங்க, அவ்வளோ அசால்ட்டாக பிடிக்கிறாங்க. பட் அந்த ஒரு கேரக்டர்ஸ் ஒரு லவ் மாதிரி கொண்டு போகிறது மாதிரி கொண்டு போது அந்த கேரக்டர் சாவடிச்சிருவாங்க. பட் அங்கேருந்து ரொம்ப எமோஷனல் பிளாஸ்ட் ஆகும். அது யார் பண்ணது அப்படிங்கும்போது அந்த ஒரு கேரக்டர் ரோல் ஆகும். ஸோ வர சீனு பூரா அவங்க பிரமாதம் பண்ணியிருக்காங்க. செகண்ட் ஹீரோயினை வரக்கூடிய, நான் படத்தில் இவங்க தான் ஃபஸ்ட்டு ஹீரோயின் வச்சுங்களேன், வாமியா கபி. தமிழில் மாலை நேரத்து மயக்கம்னு ஒரு படம் பண்ணாங்க, அப்புறம் ஹிந்தி இது நிறையா பண்ணியிருக்காங்க. பட் உண்மையிலே இந்த கேரக்டர் பண்ணுறதுக்கு பழைய இதெல்லாம் ஸ்ரீபிரியா பார்த்தீங்கன்னா வால்வே மாதிரி ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பாங்க.
ஸோ அவ்வளோ ஒரு ஒரு அதாவது இந்த கேரக்டர் படம் பார்க்கும்போது இவங்க மேலே வந்து ஐயோ இப்படி பண்ணியிருக்காங்களே அப்படின்னு தான் சொல்ல தோணும். ஆனால் அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃபில் கொண்டு போக அந்த கேரக்டர் கொண்டு போகிறாங்க பாருங்கள் டைரக்டர். பிரமாதம் பண்ணியிருக்காங்க. படத்தில் வர்றதுல சீன் தெறிக்க விட்டுருக்காங்க. இல்லை குறிப்பாக இந்த சஞ்சனாவும் இந்த வாமியா கவியும் பார்த்தீங்கன்னா ஃபேஸ் ஒரே மாதிரி இருக்கும் நீங்கள் பார்த்தா. இந்த காஸ்டியூமு சாரீ இது அந்த பொட்டு வைக்கிறது அது லிப்ஸ்டிக்கு அது ஐப்ரோ பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி கெட்டப்பில் கொண்டு போயிருப்பாங்க. அந்த இன்டர்கட்டில் பார்க்கும்போதெல்லாம் சஞ்சனா இது ஃப்ரேம் மாற்றி மாற்றி காமிக்கிற ஷாட்லாம் ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. அதை ஸோ வாமியா கஃபி நீ சொல்லவே வேண்டாம். அந்த போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு சீன்லாம் வந்து லோகேஷ் கனராஜே கிராஸ் பண்ணிட்டு போகிற மாதிரி சீன் வச்சுருப்பாங்க ஸ்க்ரீன் பிள்ளை. தெறிக்க விட்டாங்க உங்களுக்கு. அதான் எண்டில் நம்ம கண்ணிலே அப்படியே ஒரு சிம்பத்தியை கொண்ட மாதிரி ஒரு சீனை முடிச்சிருப்பாங்க படத்தில். ஸோ அந்த கேரக்டர் மேலே அவங்க ஒரு பக்கம். ஸோ தலைவாசல் விஜய் ஒரு கேங்ஸ்டருடைய தலைவனாக வர்றாரு. பட் வர்ற சீன் பிரமாதம் பண்ணியிருக்காரு. அவர் அவ்வளோ கொடுத்ததை சிறப்பாக பண்ணியிருக்காரு. நண்பர்கள் சொல்லிட்டேன் நான். இல்லை இதில் முக்கியமாக நம்ம கொண்டு போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனிருத் சொல்லவே வேணாம். படத்தில் 3 ஹீரோ என்னை பொறுத்த மட்டும். ஒன்று லோகேஷ் கனராஜ் விட்டுருங்க, மெயின் ஹீரோ அனிருத்னு சொல்லுவேன் நான். அதில் மனுஷன் பிஜிஎம்லாம் படத்தில் அந்த இன்ட்ரோவல் பிளாக்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி ஜெயிலரில் இன்ட்ரோவல் பிளாக் எப்படி தெறிக்க விட்டோம் நம்ம பேசுனாங்க எல்லா பேருமே, அதெல்லாம் தூக்கி சாப்பிட்ற அளவுக்கு பண்ணியிருக்காரு. அந்த இன்ட்ரோவல் பிளாக் வரும்போது பார்த்தீங்கன்னா ஆரம்பத்துலேருந்து ஒரு பிஜிஎம் கொண்டுகிட்டே இருப்பார் உங்களுக்கு எங்கே சேர்க்கலான்னு சொல்லி. இன்ட்ரோவல் பிளாக் வரும்போது அதை கொண்டு வந்து திருப்பார் பாருங்க. ஐயோ கேட்கவே வேணாங்க. நிமிந்து உட்கார வச்சிட்டார் இன்ட்ரோல் பிளாக்லாம். அப்படி ஒரு பிரமாதமான ஒரு ஃபைன் சீக்வன்ஸ் வந்து ஒரு சீன் அமைச்சிருக்காங்க. அந்த கிளப்பில் சிங்கிங் பண்ணுறப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ரேப் பாடல் ஒரு இங்கிலீஷ் சாங் தான் ஃபுல்லாக மெலோடியாக பண்ணிருப்பாங்க. ரிப்பீட்டாக கேட்குறதுக்கு வரும். அது நிறைய பேர் புரியாது, ஆனால் சாங்கு கேட்கணும்னு தோணும் உங்களுக்கு. அதை நீங்கள் ஹாலிவுட் ஸ்டைலில் ஒரு தமிழ் படம் பண்ணியிருக்காங்க சுருக்கமாக சொல்ல போனால். அப்போ நீங்கள் பழைய படம்லாம் இங்கிலீஷ் படம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கிளப்பில் போகும்போதெல்லாம் ஒரு பேக்ரவுண்டில் ஒரு இங்கிலீஷ் பாட்டு ஓடிக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த ஒரு பேட்டர்னில் இது ஒன்று பண்ணியிருப்பாங்க. பிரமாதமாக இருக்குது. பிஜிஎம்லாம் அதாவது என்ன சொல்கிறதே வார்த்தையே இல்லை. அதான் சொல்லுங்களா, அவர் ஒரு ஹீரோ. இன்னொரு ஹீரோ ஸ்டன் மாஸ்டர். என்ன ஃபைட்டுங்க. லோகேஷ் கனராஜுக்கு மிகப்பெரிய பேக் பண்ண 2 பேர் இருக்காங்க. ஒன்று அனிருத், ஒன்று ஸ்டன் மாஸ்டர். ஒன்று ஸ்டண்டெல்லாம் படத்தில் அட்டகாசம். என்ன ஒன்று வயலன்ஸ் அதிகமாக இருக்கே தவிர நம்ம அதுக்குள்ளே உட்கார வச்சிடறாரு ஸ்டன் மாஸ்டர். இன்ட்ரோல் பேக் சொன்னேன், இந்த போலீஸ் ஸ்டேஷனில் அடிக்கிற ஒரு இது ஒன்று, கிளைமாக்ஸ் ஒரு ஃபைட் ஒன்று. என்ன ஃபைட்டுங்க. ஒரு ஃபைட்டை ரசிக்கும்படியாக இருக்கிறது மாதிரி பண்ண சில படங்கள் குறிப்பாக சொல்லலாம். அதில் முக்கியமான டிசி சொல்ல விரும்புகிறேன் நான். அதை அவ்வளோ வசதலாக பண்ணியிருக்கார் ஃபைட் மாஸ்டர். அடுத்து பார்த்தீங்கன்னா கேமராமேன் கண்டிப்பாக சொல்லி அந்த சன்ரைஸ் ஷாட்டில் வந்து 2 பேரும் வாமியா கபியும் லோகேஷும் அந்த வாக் பண்ணி போகிறப்ப அங்கே ஒரு டைலாக் ஒரு சீன் வச்சு அந்த சீனோட அந்த சன்ரைஸ் ஷாட்டோட பார்த்தீங்கன்னா இந்த ஷேடோ வந்து இந்த சீஷோரில் உழுவுங்களுக்கு. அதை அங்கே வாக் பண்ணி போய்ட்டு அங்கே நிற்க வச்ச ஒரு ஷாட் பண்ணியிருப்பாங்க. என்ன எக்ஸலண்ட் ஷாட்டு. ஃபுல்லாக ட்ரோன் ஷாட்டை வச்சு ஒயிட் ஷாட்டை வச்சு அந்த காரு போகிறது நைட் எஃபெக்ட் டோன் பிரமாதம் பண்ணியிருக்காரு கேமராமேன். ஸோ ஒவ்வொரு டெக்னீஷியனுமே எடிட்டிங் அந்த கட்ஸ் எல்லாம் பார்த்து எடிட்டிங் வந்து பிச்சிருக்காரு உங்களுக்கு. அதை பார்த்து 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 ஒரு டெக்னிக் செலக்ட் பண்ணுங்க நினைக்கிறாங்க இதை. ஸோ லோகேஷ் கனராஜ் ரொம்ப நாளாக ஒரு 2 வருஷம் இந்த படத்தை சப்ஜெக்டை லோகேஷ் தான் ஹீரோ பண்ண சொல்லி அருண் மாத்தேசன் சொன்ன ஒரு ஸோ அவர் வந்து பேசுகிற ஒரு விஷயமும் இருக்குது. பட் ஒருத்தவள் லோகேஷ்காக ஏற்ற ஒரு ஸ்கிரிப்டை வந்து அருண் மாத்தேஸ்வரன் ரெடி பண்ணியிருக்காங்க. லோகேஷும் சும்மா கூடாது. அவர் சிரிப்பு வரல, அழுக வரல, அப்புறம் பெர்ஃபார்மன்ஸ்லாம் இதில் காமிக்க முடியாது. ஃபஸ்ட்டு படம் அவருக்கு அவர் டாப் ஹீரோவை காமிக்க வச்சார். நீ பார்த்துருப்பீங்க 6 படம். ஸோ ரஜினி சார், விஜய் சார், கமல் சார்லேருந்து கார்த்திக்லேருந்து எல்லாத்தையும் பிச்சு வரையிருப்பார் உங்களுக்கு. அதை ஆனால் ஒரு ஆக்டிங்னு வரும்போது பார்த்தோம்னா கேமரா பின்னாடி நின்று எது வேணாலும் பண்ணலாம். கேமரா முன்னாடி வரும்போது தான் தெரிய வரும். பட் அது கொஞ்சம் மைனஸாக இருக்குது. அதை தவிர்த்து பார்த்தோம்னா வர்ற ஃப்ரேம்லாம் மனுஷன் பிச்சு வரையிருக்கார் உங்களுக்கு. அதை ஏன்னா இந்த டைலாக் நமக்கு இந்த அவர் படத்தில் அர்ஜுன் தாஸ் அந்த வாய்ஸ் ஒன்று அதாவது இந்த பேஸ் வாய்ஸ்னு சொல்லுவோம் நமக்கு. அது பிரமாதமாக இருக்கும். அர்ஜுன் தாஸுக்கும் இந்த வாய்ஸ் சம்மந்தமே இருக்காது. ஆனால் இந்த படத்தில் அவர் பண்ணல, அவர் பண்ண படங்கள். பட் அதே மாதிரி ஒரு வாய்ஸ் லோகேஷ் அருமையான ஒரு வாய்ஸாக இருக்குது. ஆனால் என்னென்னா அந்த டைலாக் டெலிவரி பண்ணும்போது பார்த்தோம்னா ஒரு மாதிரி பேசுனா சரியாக சிலதெல்லாம் புரியல நமக்கு. அதை பட் படத்தில் ரொம்ப ஹைலைட்ஸாக எடுத்துகிட்டு போது இன்ட்ரோல் பேக் நம்ம சொன்னேன், போலீஸ் ஏஜென்ட் ஃபைட் சொன்னேன், பிஜிஎம் சொல்லியிருக்கேன், கிளைமாக்ஸ் ஃபைட் ஒன்று. இதை இந்த சீன் எண்டு எப்படி முடிச்சிருக்கேன் நான் அதை சொல்ல மாட்டேன், படமாக தெரிஞ்சுக்கினீங்க. பிரமாதமான ஒரு எண்டு கொடுத்துருக்கேன், எதிர்பார்க்காத ஒரு எண்டு. அதை நம்ம நினைக்கிற எண்டு ஒரு மாதிரி இருக்கும், இப்படி தான் முடிப்பார் அப்படின்ட்டு, அது இல்லை. ஸோ வேறு மாதிரி கொண்டு போயிருக்காங்க அதெல்லாம். ஸோ குறிப்பாக அந்த வாமியா கபி தான் மனசுலேயே நிற்கிற அந்த கேரக்டர். அதை வரும்போது பார்த்தோம்னா அந்த கேரக்டர் மேலே நமக்கு ஒரு சிம்பத்தியை கிரியேட் பண்ணிடுறாரு எண்டில்.
ஸோ லோகேஷுடைய ஃபாதராக நம்ம தனுஷோட அப்பா கஸ்தூரிராஜா பண்ணியிருக்காரு. ஒரு 3 சீன் தான் வர்றாரு. மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அது கூட நான் பார்க்கும்போது அந்த அப்பாவும் பிள்ளைக்கும் உள்ள ஒரு டேர்ம்ஸில் அடிக்கும்போது பையனை கட்டி பிடிச்சி அழுதுவாரோன்னு நினச்சேன். ஆனால் அங்கே தான் டைரக்ட் டச் இருக்குது. ஸோ நான் நிற்கிற ஸ்டாண்டில் அப்படியே நான் நிற்பேன். எனக்கு பிடிக்கலடா அப்படின்னு சொல்கிறது மாதிரி அந்த சீனை முடிச்சிருப்பேன். உண்மையிலேயே ரொம்ப எக்ஸலன்ட் சொல்லலாம் அதை. பட் சுருக்கமாக எல்லா டெக்னீஷியனும் சரி, டிசி லோகேஷோடைய ஃபஸ்ட்டு படம் மாதிரி தெரியல. பட் என்னென்னா சின்ன சின்ன லேக் நிறைய இருக்குது. லாஜிக் நீங்கள் பார்க்க முடியாது. நான் கதைன்னு எடுத்துட்டோம்னா நீங்கள் கதை இல்லாமல் இந்த படத்துக்கு பார்க்கணும், அவ்வளோதான். லாஜிக் மிஸ்டேக் கொஞ்சம் இருக்குது. பட் அதை தவிர்த்தணும். நீங்கள் ஒரு ஆக்ஷன் கமர்ஷியல் ஒரு மசாலா படத்தில் இதுக்கு மேலே நம்ம வந்து ஒரு டைரக்டர் சொல்ல முடியாது, ஒரு ஹீரோ பண்ணவும் முடியாது. அதை தவிர்த்துட்டு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அருமையான ஒரு படம், என்டர்டெயின்மெண்ட் படம். ஸோ இன்றைக்கி இருக்கிற ஜென்சி கிட்டுக்கு உள்ள ஒரு படமாக தான் லோகேஷ் பண்ணியிருக்காரு. பட் இதை தவிர்த்து அந்த நிறைய ஆசையில் இந்த ரத்தம் தெரிக்கிறது தான் கொஞ்சம் இருக்குது. பட் இருந்தாலும் பரவாயில்ல, கதைக்கு தேவையான விஷயங்கள் தான் வச்சுருக்காங்க. ஏன்னா இந்த கதையை எடுத்துக்கும் போது அது தேவை நமக்கு கதை. அது இல்லாமல் நீங்கள் பண்ண முடியாது. என்ன ஒன்றே ஒன்று, எப்போ பார்த்தாலும் சிகரெட் பிடிக்கிற ஷார்ட்ஸ் தான் நிறையா இருக்குது. டைலாக் கூட சிகரெட் பிடிக்கிறது அதிகமாக இருக்குது லோகேஷ்ட. அதில் ஒரு சீன் வந்து இந்த ஒரு டிரைவர் மாதிரி சொல்லுவான், அந்த சிகரெட் பாயில் தட்டிகிட்டே இருப்பேன் அப்படி லோகேஷ். ஒன்று வாயில் வை, இல்லை உள்ளே வச்சுது, அதை டொக்குன்னு ஏன் தட்டிக்கிட்டே இருக்கும்போது தியேட்டரே சிரிக்கும் உங்களுக்கு. அதை இப்படி நிறைய சின்ன சின்ன டைலாக் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளாக் காமெடின்னு சொல்லுவோம், நெல்சன் படத்தில் இருக்குது. அது இதுலேயும் நிறையா இருக்குது உங்களுக்கு அதை. ஸோ அருமையாக இருக்குது. டோட்டலாக ஓவராலாக டிசி வந்து ஒரு லோகேஷ்க்கு ஒரு பவர் பேக் படமாக தான் நான் நினைக்கிறேன். இதை கண்டிப்பாக ஒரு சக்ஸஸ் படத்தை தான் அருண் மாத்தேஷ் லோகேஷ் கொடுத்துருக்காங்க. எல்லோரும் விரும்பக்கூடிய படமாக இது இருக்குது. பட் நீங்கள் தியேட்டரில் போய் பாருங்கள், தியேட்டரில் போய் பார்த்து ரசிங்க. நீங்கள் கொடுக்குற 200 ரூபாய்க்கு கண்டிப்பாக ஒருத்தமான படம் தான் நான் சொல்லிக்கல விரும்புகிறேன்.